கண்டிப்பா எங்களுக்கு காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் டிவிக்கு டிவிகே பிரபு தான். பிரபு அவர்கள். ஆமா. பிரபு அவர்கள் எல்லாருமே எல்லாமே டிவிக்கே தான். ஏன்னா இங்க என்னன்னா நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து அவர் வந்து இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்ப வருவாரோ இல்லையோ அது தெரியல. இதே பிரபுனா எப்ப வேணா கான்டாக்ட் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். எப்ப வேணா போய் எது வேணா சொல்லிக்கலாம். கான்டாக்ட் பண்ணி கூட யார்கிட்ட நம்ம தெரிஞ்சவங்க மூலமா கான்டாக்ட் பண்ணி என்ன எது தேவையோ அதை முதல்ல நம்மளோட கோரிக்கையை அது பண்ணிக்கலாம். இதே இது அவர் மாங்குடி அவர்கள் இருக்காங்க. அவருமே அவ்வளவா எலெக்ஷனுக்கு அப்புறம் அவ்வளவா பார்க்க முடியல. அதே மாதிரி தான் தேர்வி பாண்டி அவர்கள் இருக்காங்க. அவங்களே எலெக்ஷனுக்கு அப்புறம் அதுக்கான பார்க்க முடியும். இதே பிரபுனா நம்ம காரைக்குடி அங்கே காவிரி ஆஸ்பத்திரி ஆப்போசிட் அங்கே போய் என்ன வேணுமோ நம்ம தேவையில்லை எதுவும் சொல்லிக்கலாம். அதனால ஸோ லோக்கல்னால பண்ணோம்னா நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு இங்கே உள்ள சூழ்நிலைகளை ஒவ்வொருத்தவங்க இப்போ இந்த வட்டிக்கு ஓப்பனாக சொல்ல போனால் அவங்க யாரு பிரபு அவங்க தான் வர்ற மாதிரி டிவிக்கு அவங்க தான் வர மாதிரி. என்ன காரணமா இருக்கும் அதுக்கு? புதுசாக மக்கள் வந்து மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. புதிய தலைமுறை வர இளைஞர்கள் எல்லாமே புதுசாக மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. தேர்தலில் காரைக்குடியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜய்க்கு தான். என்ன காரணம் விஜய்க்கு? அவர் வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். எல்லாருமே ஆசை. ஆமாம், அதான்